வாங்க வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகாவையும் தனியாகவும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. தனியா 1/2 கிலோ லேசாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 50 மிளகு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 50 ஜீரகம் அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 25 கிராம் வெந்தயம் அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 25 கிராம் சோம்பு அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 25 கிராம் கடலைப்பருப்பு அதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 25 கிராம் துவரம்பருப்பு அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம் மஞ்சள், விரலி மஞ்சள் அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம் அரிசி, 2 ஸ்பூன் உப்பு அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி கருவேப்பிலை நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 25 கிராம் பெருங்காயத்தூள் போடுங்க. எல்லாம் வறுத்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சா மிளகாத்தூள் ரெடி. இந்த மிளகாத்தூள் சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு எல்லாம் போடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.